வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்திக்க என்ன எடுத்துப்போம் அப்படின்னா, இல்லறத்தில் ராஜயோகம் வாழ்க்கை மலர்லேருந்து சுவாமி கொடுத்துருக்காரு. ஏன்னா சந்நியாசம் வேற, இல்லறம் வேற அப்படிதான் எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, சந்நியாசம் இருக்கிறவங்களால இல்லறத்தில் ஈடுபட முடியாது, இல்லறத்தில் இருக்கிறவங்களால சந்நியாசம் போக முடியாது. இப்படி தான் எல்லாருமே நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, இல்லறத்தில் இருந்துக்கிட்டே அந்த ராஜயோகத்தை அடையலாம் அப்படின்றது தான் சுவாமிஜியோட கான்செப்ட். உண்மை அதுதான். இன்றைக்கி உலகம் புறாவுமே எல்லா இடத்துலையும் அதான் நடந்துட்டு வருது. ஏன் அப்படின்னா, ஒரு தனி மனிதன் அமைதியில் ஆரம்பித்தது தான் இன்றைக்கி குடும்ப அமைதியாக மாறி உலக அமைதியாக. அப்போ எல்லாருமே உணர்ந்தாங்க அந்தந்த காலகட்டத்தில். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, சுவாமிஜி நம்மளுக்கு அழகாக அருமையாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இயற்கையானது மெய்ப்பொருள் இல்லைங்களா? இயற்கையும் மெய்ப்பொருளும் ஒன்று தான். அப்போ அந்த ஆற்றல், அந்த உணர்வு என்ன நடக்குது அப்படின்னா, 3 நிலையாக இருக்கிறது, இயங்குகிறது. எப்படி அப்படின்னா, அறிகின்றது. ஆற்றல் அப்படின்னாவே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிரிவில் என்னென்ன வரும் அப்படின்னா, பரமணு முதலாக எல்லா தோற்றங்களுக்கும் அடங்கும். அப்படின்னா அந்த தோற்றங்கள், பரமணு தோற்றங்கள், அந்த நுண் துகளாகிய இருக்கிற அந்த ஆற்றலின் திணிவு தான் இலக்கியத்தபடி இந்த 3 நிலைகளாக, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 3வது நிலையாக அந்த ஆற்றல் தான், அந்த அறிவு நமக்குள்ள இருந்து இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ உணர்வு என்பதை பார்த்தீங்க அப்படின்னா அறிவு அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த பேரறிவு ஒவ்வொரு அணுக்களுக்கு இடையிலையும் 2 அணுக்களுக்கு இடையிலையும் மத்தியமாக இருந்து அங்கேயே ஆரம்பிச்சிடுது தன்னோட அறிவை. அப்போ அங்கே அறிவுன்னு ஒன்று பேரறிவாக இருந்து இயங்கி கொண்டிருப்பது தான் இங்கே நமக்குள் இது வெள்ளு தொடராக வந்து நமக்குள் இன்னைக்கு சிற்றறிவாக இருந்து இயங்கி கொண்டிருக்குது. அப்போ அறிவு என்பது தான் நம்ம என்னவாக உணர்றோம் அப்படின்னா, இடத்துக்கு ஏற்றபடி நம்ம என்ன பண்ணுறோம், மனமாக ஒப்புக்கொள்கிறோம். ஏன் அப்படின்னா, அந்த மனமாக இருப்பது தான் அந்த இறைநிலை தான் நமக்குள் மனமாக இருக்கிறது. அதான் சுவாமிஜி அழகாக ஒரு லைன் சொல்லுவார், மனம் இல்லா மனிதனும் இல்லை, மனதை உணர்ந்த மனிதனும் இல்லை அப்படின்வார். அந்த மனம் எப்படி வருது அப்படின்னா, உணர்வு அப்படின்ற நிலையில இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் துன்பம் கிடையாது. ஆனால் உணர்ச்சி வயப்பட்டு கணிப்பாக, நினைப்பாக, தெளிவாக, இப்படி 4 செயலாக இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ என்ன பண்ணிச்சுங்க, உணர்ச்சின்னு சொல்லி நம்ம அறிவு விழிப்பு நிலையில் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோங்க, அது ஒரு கணிப்பு கணிக்கும்பொழுது அப்போ அந்த நினைப்பு தான் என்ன பண்ணுறோங்க, தெளிவு அப்படின்னா அந்த தெளிவாக வருகிறது. அந்த 4 செயலாக இங்கு நமக்குள் மனமாக இருந்து இயக்கம் பெறுகிறது. அந்த இறைவன் தான், அந்த அறிவு தான், பேரறிவு தான் நமக்குள் மனமாக இருக்கும்போது என்ன பண்ணுதுங்க, இது தானே கணக்கு போட ஆரம்பிச்சு. ஏன் அப்படின்னா அந்த பிறவி தொடர். அப்போ 5 அறிவுலேருந்து வந்த 6வது அறிவு தான் இன்னைக்கு மனிதனாக நம்ம வந்திருக்கிறோம். அப்போ அது வரலும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குள்ளேயும் இருப்பது, இயக்கமாக இருப்பது அந்த அறிவு தான். அப்போ அந்த மெய்ப்பொருள் தான் நமக்குள் இருக்கிறது. இதுதான் வேதங்களின் ரகசியமாகவும் வைத்திருக்கிறார்கள். அப்போ மெய்ப்பொருளே தான் பார்த்தீங்க அப்படின்னா உணர்வாக இயங்கினாலும் உணர்ச்சி என்ற நிலையில இயக்கம் பெறும்போது புலன்களை கொண்டு, 5 புலன்களை கொண்டு அது என்ன பண்ணுதுங்க, ஆற்றலை தன்னை வெளியெடுத்து கொள்ளும் பொழுது அங்கதான் ஆரம்பிக்கிறது துன்பங்கள். ஏன் அப்படின்னா இந்த 5 புலன்கள் வழியாக திருமூலர் அழகா சொல்லியிருக்காரு, கள்ள புலன் 5ம் காணா மணி விளக்கே அப்படின்னு. அந்த அந்த மனிதனுக்குள்ள வரும்பொழுது தான் அந்த அறிவு சிற்றறிவாக மாறி எல்லை கட்டி கொள்கிறது. அப்போ பேரியக்கமாக இருக்கக்கூடிய அந்த எல்லைக்கு அடங்காமல் இருக்கக்கூடிய தன்மையாக இருப்பது பேரறிவு. அப்போ அதுதான் மனிதனிடத்துல தனித்தன்மையாக, தன்னிலையாக என்ன பண்ணுதுங்க, அறியத்தக்க 6வது அறிவாக நிலை பெறுகிறது. அப்படி அவன் இருக்குள்ள உடல்ல இருக்கும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஐயுணர்வாக உயிர்கள் மூலமாக 5 அறிவு படைத்த விலங்கிலிருந்து தான் நம்ம வந்தோம் இல்லைங்களா? அப்போ அதில் வரலும் வந்தது. ஆனால் ஐயுணர்வோட மெய்யறிவாக இருக்கக்கூடிய இறைவன் நமக்குள்ளே இருந்து இயக்க நிலையை நம்ம உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது தான் துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாமே, அப்போ நஷ்டம் எல்லாமே. ஆனால் அதே அந்த அறிவை நம்ம மெய்ப்பொருளோடு இணைந்து உயிரிலே மனம் வைத்து அந்த மெய்ப்பொருளோடு இணையும் போது என்ன ஆகுதுங்க, நாம் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேருந்து உணர்வு என்ற நிலைக்கு வருகிறோம். அப்போ நமது நோக்கம் என்ன அப்படின்னா, இதில் சிந்திக்க தொடங்கணும் அப்படின்னா, எதுக்காக பிறவி எடுத்தோம் அப்படின்னா இறைநிலை அடைவதற்காக தான். பெற்றேன் பல்பிறவி பிறருக்கே உழைத்து ஏழையானேன் அப்படின்னா பல பிறவிகளாக வினைப்பதிவே தேகம் கண்டாயின்னு வர சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாரோட வினைப்பதிவு தான் நமக்குள்ள வந்து இயக்கம் பெற்று கொண்டு இருக்கிறது. அப்போ மீண்டும் அந்த இறைநிலை அடைவதற்காக தான் பிறவி எடுத்து நாம் இதுவரை தொடராக வந்து கொண்டிருக்கிறோம். அதன் மூலமாக இல்லறத்தில் இருந்து கொண்டே தான் நாம் இதை எல்லாமே அனுபவித்து ஆக வேண்டும்.
அப்போ நமது மூலமும் அதுதான், முடிவும் அதுதான். அப்போ பிறவியின் நோக்கம் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த இறைநிலை அடைவது தான். ஆனால் அதை மறந்து என்ன பண்ணுறங்க, புலன்கள் மூலியமாக கவர்ச்சியில் சிக்குண்டு அந்த இன்ப துன்பத்தில் இதுதான் வாழ்க்கை. சுவாமி சொல்லுவார், தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் அப்படின்வார். உண்மைதான். ஆனால் இப்போ அது ஆடு மாடு கூட தான் செய்யுது. ஆனால் மனிதனுக்கு ஏன் ஆறாவது அறிவு கொடுத்துருக்குறான் அப்படின்னா அந்த இறைநிலை உணர்வு பெறுவதற்காகவும் சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை பாருங்க, சிரிக்கவும் சிந்திக்கவும் தெரிந்தவன் மனிதன்னுவாங்க. அதை பயன்படுத்தினாவே போதும், சிந்திக்க தொடங்கினாவே போதும், சிரிக்க தொடங்கினாவே போதும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மானா நிலையை, மயக்க நிலையை மறந்து வாழ்க்கையில் எல்லா வகையிலும் உயர்வு அடைவதற்காக தான், அந்த முயற்சி அடைவதற்காக தான் இந்த நிலை மனவளக்கலையில் யோகமாக நமக்கு கொடுத்துருக்கிறது தான். அதுதான் இல்லறத்திலே ராஜ யோகம். அப்படின்னா இல்லறத்தில் இருந்து கொண்டே அந்த இறைநிலை உணர்வை பெறுவதற்கும் பிறவி தொடரை அறுப்பதற்கும் மீண்டும் பிறவி இல்லாத நிலை அடைவதற்கும் இறைவன் கொடுத்த நல்ல ஒரு வாய்ப்பு மனித பிறவி. அப்போ சுவாமி சொல்ல, பிரபஞ்சம் என்ற நந்தவனத்தில் இறுதியாக புத்த நன்மலர் யாது அப்படின்னா மனித மலர். அந்த மனித மலரை உணர்ந்து கொண்டு நாம் மலராக, மொட்டாக இல்லாமல் மலராக இருந்து நாம் இறைநிலை அடைவதற்காக தான் பிறவி எடுத்தோம் என்பதை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அமைதி, வெற்றி, உயர்வுதாம் என்று சொல்லி இந்த அற்புதமான இல்லறத்தில் இருந்து கொண்டே ராஜயோகத்தை அனுபவிக்கலாம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இந்த காலம் சேவை எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.